இந்த வீடியோல மாருதி பலேனோக்கு நம்ம ஃபாக் லைட் வந்து அப்டேட் பண்ண போறோம். ரெகுலரா ஃபிட் பண்ணக்கூடிய ஒரிஜினல் டைப் ஃபாக் லைட் கிடையாது. லென்ஸ் டைப் ஃபாக் லைட் வந்து இந்த காருக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண போறோம். இந்த கார் ஒரு பேஸ் மாடல் கார். இதுல வந்து ஃபாக் லைட்டும் வராது. ஃபாக் லைட் ஃபிட் பண்ணக்கூடிய வயரிங் எதுவுமே வராது. நம்ம ப்ராப்பரா ஒரிஜினாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணாம சூப்பரா நம்ம ஒரு லென்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ண போறோம். ஃபாக் லைட் வந்து ரெகுலராக ஃபிட் பண்ணக்கூடிய ஃபாக் லைட்டுக்கும் லென்ஸ் டைப்புக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாக் லைட் வந்து நார்மலாக ஃபிட் பண்ணுறது அந்தளவுக்கு த்ரோ இருக்காது, வெளிச்சம் இருக்காது. நீங்கள் லென்ஸ் டைப்பில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லாயிருக்கும், த்ரோவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பான லென்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிள். ஒன்று பார்த்தீங்கன்னா லென்ஸு ஹவுசிங் மட்டும் தனியாக வாங்கிட்டு எல்இடி பல்பு இல்லைன்னா ஹெச்டி பல்பு ஃபிட் பண்ணி ஒரு டைப்பில் மாட்டுவாங்க. இன்னொரு டைப்பு பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் வந்து மோல்டாகவே வரும் உங்களுக்கு, அது ஒரு டைப் வரும். இன்னொரு டைப் வந்து எல்இடி பல்பில் மோல்டாகவே உங்களுக்கு ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ அப்படி ஒரு 3 டைப்பில் வரும். ஒரு 3 டைப்பில் லென்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த காருக்கு ஃபிட் பண்ணக்கூடிய லென்ஸு பார்த்திங்கன்னா லென்ஸு ஹவுசிங் போட்டு ஒரு நல்ல ஒரு அர்காடு பிராண்டில் வந்து நம்ம ஒரு எல்இடி பல்ப் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பிராண்டில் ஆல்ரெடி 120 வாட்ஸில் நிறைய நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமருக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம 140 வாட்ஸில் எல்இடி பல்ப் வந்து இந்த காருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி பலேனோ. மேக்ஸிமம் இந்த லென்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டிங்கில் வரக்கூடிய எல்லா ஃபாக் லைட்டுக்குமே செட் ஆகும். கேப் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக நம்ம இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். கேப் எதுவுமே இல்லை. ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு 1.5 இன்ச்சு அந்த லென்ஸு மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். வெளிச்சமும் சூப்பராக இருக்கும். இந்த காரில் வந்து நம்ம ஹை பீம் லோ பீம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த ஃபாக் லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபாக் லைட்டு ஹை பீம் போடும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம அது கொடுக்க மாட்டோம். கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம், அது ஹை பீம் வேண்டாம்னா ஃபாக் லைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், த்ரோ நல்லாயிருக்கும் அப்படிங்குவோம். கேட்டால் மட்டும் நம்ம சுவிட்ச் வச்சு கொடுத்துருவோம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். இந்த காரில் வந்து ஆல்ரெடி லென்ஸ் டைப் டூம் தான் இருக்குது ஹெட்லைட்டு. இதில் வந்து வெளிச்சம் பத்தலை அப்படிங்கிறதுக்கு வேண்டி நார்மலாக போட்டாலும் ஃபாக் லைட் பத்தாது, நம்ம லென்ஸே போட்டுருவோம் ஃபாகுக்கும் சொல்லிவிட்டு நம்ம நல்ல ஒரு லென்ஸு எல்இடி லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் லைட் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து ஒயிட் தான் வரும். நம்ம வாங்கக்கூடிய அர்காடு பிராண்டில் பார்க்கிங் லைட் எல்இடி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எல்இடி வந்து ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துட்றாங்க. நார்மலாக ஒரு நல்ல ஒரு பார்க்கிங் எல்இடி வாங்கணுன்னா ஒரு 450 வரும். அந்த லைட் வந்து இந்த எல்இடி லைட் கூட ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அந்த பல்பும் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த காரில் பார்க்கிங் லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் தான் வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸ்லேயே வந்து அது போட்டிருப்பாங்க, அது ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. அந்த லைட்டும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்கிங் போடும்போது ஒயிட் கலர் டூமில் எரியும். லென்ஸ் ஆன் பண்ணால் ஒயிட் கலரில் எரியும். வண்டி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கும் வெளிச்சமும் நல்லாயிருக்கும். 2 சைடுமே நம்ம பார்க்கிங் லைட் ஃபிட் பண்ணுறோம். லென்ஸு மாட்டிட்டோம். ஹை பீம் லோ பீம் கண்ட்ரோலும் கொடுத்துட்டோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா கார் அக்சசரிஸ் ப்ராடக்ட் எதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம கொரியரும் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லென்ஸ் டைப் ஃபாக் லைட் வந்து உங்கள் காருக்கு ஃபிட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஃபிட் பண்ணலாம். உங்கள் காரில் வந்து ஃபாக் லைட் வந்து ரவுண்டு டைப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆயிரும். கேப் எதுவுமே இருக்காது. கேப் அப்படி வந்தாலும் ஒரு 1 mm 2 mm 5 mm முன்ன பின்ன ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக தெரியாது கொஞ்சம் தள்ளின்னு பார்க்கும்போது. ஆனால் உங்களுக்கு செக்குடு, ஸ்கொயரு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிசைனாக கேர்வெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆல்ட்ரு பண்ணி ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும். சில காருக்கு ஃபிட் பண்ணவே முடியாது. காரில் ரவுண்டு டைப்பில் கட்டிங் ஃபாக் லைட் கட்டிங் வரலை, ஆனால் எனக்கு லென்ஸ் டைப்பில் ஃபிட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் டைப்பில் லென்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த டைப்பில் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி தாராளமாக ஃபிட் பண்ணிக்கலாம். வெளிச்சமும் சூப்பராக இருக்கும். இது நிறைய காருக்கு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு லைட் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட பிரைட்னஸ்ஸு ஹை பீம் லோ பீம் கண்ட்ரோல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு டிம் லைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து லோ பீமு, இப்போ நான் ஹை பீம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல பிரைட்னஸாக நம்ம வந்து எல்இடி லைட்டு இல்லைன்னா ஃபாக் லைட்டு லென்ஸ் இந்த செட்டப் பண்ணும்போது தேவைன்னா மட்டும் நீங்கள் வந்து ஃபாக் லைட்லாம் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்போசிட் வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் நம்ம பண்ணக்கூடாது. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண வேண்டாம். ஹைவே, ஃபாரஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் அவுட்ரு போகும்போது தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஃபாக் லைட் லென்ஸ் வந்து ஆன் பண்ணால் போதும். இல்லைன்னா நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம். ஹெட்லைட் வெளிச்சமே நீங்கள் அப்டேட் பண்ணி தாராளமாக ஓட்டலாம். காருக்கு நம்ம டோட்டலாக ஃபிட் பண்ணிட்டோம். ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டியோட லுக்கு. ரெட் கலர் காருக்கு அந்த லென்ஸ் வந்து நல்லா எடுப்பாக சூப்பராக தெரியுது. உங்கள் காருக்கு ஏதாவது ஃபிட் பண்ணணும் அக்சசரிஸ் அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லென்ஸு இல்லைன்னா எல்இடி லைட் ஏதாவது உங்களுக்கு வெளியூரில் இருக்கீங்க, ரொம்ப லாங்கில் இருக்கீங்க, வந்து ஃபிட் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து கொரியர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்குங்க.